தனுராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி தனுராசி. தனுராசிக்கு இந்த 2025ஆம் ஆண்டில் நடக்கக்கூடிய பயிற்சிகளில் பார்க்கும்போது ராகு கேது பயிற்சி ஓரளவுக்கு நன்மை தரும். அதுபோல் சனியுடைய பயிற்சியும் ஓரளவுக்கு நன்மை தரும். குருவுடைய பயிற்சி இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ராகு கேது இந்த ராசிக்கு இதனால் வரைக்கும் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு 3ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. இந்த அடிப்படையில் இந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் ராகு கேதுவால் ஒரு சில பேருக்கு வெளிநாடு பிரயாணம், வேலையில் நல்ல முன்னேற்றம், வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, குறிப்பாக அக்கௌண்டன்சி, மேத்தமேட்டிக்ஸ், கால்குலேஷன் இந்த மாதிரி துறையில் வேலை கிடைக்கும். அதேபோல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், காஸ்ட் அக்கௌண்டன்ட்ஸ் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான யோகம் இருக்கும். இவங்களுக்கு வெளிநாடு பிரயாணமும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கெல்லாம் போய்ட்டு நல்லா ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. சனியுடைய அமைப்பு இந்த ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறதால நல்ல யோககரமாக இருக்கும். இளைய சகோதர சகோதரிகளால் ஆதாயமும் முயற்சிக்கு நல்ல வெற்றியும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துரும். இதெல்லாமே மார்ச் மாதம் வரைக்கும். சனியுடைய பயிற்சி மார்ச்சில் நடக்கிறதால மார்ச் மாதம் வரைக்கும் நல்ல சிறப்பாக இருக்கும். ஆனால் குரு 6ஆம் இடத்துல இருக்கிறதால இந்த ராசினருக்கு கடந்த ஒரு வருஷமாக பொருளாதாரத்தில் சில தட்டுப்பாடு, கடன் வாங்கக்கூடிய சூழலாம் ஏற்பட்டிருக்கும். அதுபோல் பிஸ்னஸ்லேயும் சில பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டிருக்கும். இதெல்லாமே இந்த மே மாதத்துலேருந்து இவங்களுக்கு சரியாயிடும் அப்படின்னே சொல்லலாம். குரு 7ஆம் இடத்துக்கு வராரு, சனி 4ஆம் இடத்துக்கு போயிட்டு ராகு 3ஆம் இடத்துக்கு வராரு. இந்த அமைப்படிப்படி பார்க்கும்போது ஒரு சிலருக்கு வெளிநாடு பிரயாணம் சனியின் அமைப்பால் இருக்கும். படிப்புக்காக வெளிநாடு போகிறதுக்கான யோகம்லாம் பிள்ளைகளுக்கு அதிகமாக கிடைக்கும். குருவுடைய நேர் பார்வையால் நல்ல உடல் ஆரோக்கியமும் தன்னம்பிக்கை தைரியமெல்லாம் இந்த மே மாதம் மேலே ஏற்படும். இந்த ராசியில் இருக்கிற வயதானவர்களுக்கெல்லாம் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். திருமணமாகாதவர்களுக்கு திருமண வாழ்க்கை அமையும். பிரிந்த தம்பதிகள் சேர்ந்து வாழக்கூடிய யோகமும், கணவன் மனைவி இடையே அன்பும் ஒற்றுமையும் மேலோங்கும். பிரிந்தவர்கள் கூட சேர்ந்து வாழக்கூடிய யோசனைகள் இருக்கும். அதுபோல் பிஸ்னஸில் கூட பார்ட்னர்ஸால் நிறைய ஹெல்ப் கிடைக்கும். நண்பர்களாக உதவுவாங்க. இப்படி நல்ல சிறப்பான அமைப்பாக இருக்கும். 3ஆம் இடத்துல வரக்கூடிய ராகுவால் முயற்சிக்கு நல்ல வெற்றியும், வெளிநாடு பிரயாணம் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையக்கூடிய யோகமும், ஒரு சிலருக்கு நூதன முறையில் பணம் வரக்கூடிய சூழல், சோஷியல் மீடியா மூலிமா சில பேருக்கு பணம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கும். இளைய சகோதர சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படும். இப்படி சிறப்பான யோகம் ராகு கொடுத்துருவார். 9ஆம் இடத்துக்கு போகக்கூடிய கேதுவால் ஆன்மீக சுற்றுலா அதிகமாக கிடைக்கும். ஆன்மீக நம்பிக்கை, ஸ்பிரிச்சுவல் ஃபாலோவிங்ஸ்லாம் நிறைய பேருக்கு ஏற்படும். ஒரு குருவை தேடி போகிறது, ஆலய வழிபாட்டுக்காக முயற்சி பண்ணுறது, ஆலய திருப்பணிகள்லாம் எடுத்து செய்கிறது, இப்படி நல்ல யோகங்கள்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி எல்லா கிரகங்களோட அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி குருவுடைய பார்வை லாபத்தை பார்க்குறதால இந்த ஆண்டில் எங்களுக்கு ஒரு வேலை பண்ணினாலும் சரி, ஒரு தொழில் பண்ணினாலும் சரி, நல்ல லாபகரமாக இருக்கும். அதே போல் மூத்த சகோதர சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படும். ஒரு சிலருக்கு மறுமணம் ஆலோசனை கூட வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. இப்படி நல்ல யோககரமாக இருக்கும். குருவுடைய பார்வையால் முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். ராகு இங்கே சுபத்துவம் அடைகிறதால ஒரு சில பேருக்கு பங்கு சந்தையில் லாபம் பார்க்க முடியும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலிமா ஆதாயம் ஏற்படும். அப்போது இந்த 2025ஆம் ஆண்டில் தனுராசியை பொறுத்த வரைக்கும் சுமார் 80% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. தனுராசிக்கு 2025ஆம் ஆண்டில் 7 வரவு 3 செலவு. குறிப்பாக மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுமார் 80% வரைக்கும் நல்ல பலனும், பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 80%, உத்திராட நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சுமார் 75% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.